ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பவர் ஸ்ப்ரே அது வந்து ஸ்டார்ட் ஆகலை. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டர் கட்டிடுறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். இதில் வந்து 2 ஃபால்ட்டு தான் வரும். ஒன்று பெட்ரோல் போகாது, இல்லைனா ஸ்பார்க் ப்ளக்கு கரண்ட்டு போகாது. இன்ஜினுடைய கார்பரேட்டர் கட்டிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் வந்து ஃபில்டரில் அடைச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற வால்வு பாருங்கள், அந்த வால்வுலேயே அடைச்சிட்ருக்கு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. மாட்டுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் டேங்க்லேருந்து வெளியே வருதான்ட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த வால்வு க்ளீன் பண்ணி போட்டோம். இது போல் பவர் ஸ்ப்ரேயர் சின்ன சின்ன ஃபால்ட் ஆச்சுன்னா நீங்களே எப்படி சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோ வந்து மேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபியூல் திறந்து பார்த்தோம்னா கீழே வரணும். ஓஸில் பெட்ரோல் வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிம்பிள் கார்பரேட்டர் இது. இந்த கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் பண்ணி அனுப்போம். பாருங்கள், சோக்கு இது வந்து 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ன்றதுனால ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு டைமு ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கார்பரேட்டரில் இந்த வால்வு ஓப்பன் ஆகும். ஃப்ளோட்டிங் வால்வு இது. ஃப்ளோட்டிங் வால்வு ஃபியூலு இதில் குறைஞ்சிச்சுன்னா இந்த வால்வு ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாகிடும். அந்த அடி கப்பு மறுபடியும் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஃபியூல் வந்து கார்பரேட்டர் உள்ள இன்ஜின் உள்ள சப்ளை ஆகும். அதாவது பாருங்கள், ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது அடைச்சிச்சுன்னா கூட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அதை க்ளீன் பண்ணி போட்டுரும். பாருங்கள், இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடி கப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கப்பு வந்து இதில் கூட டஸ்ட்டு வேஸ்ட்டெலாம் போயிட்டு அதில் தான் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூ போட்டு மாட்டிடும். பாருங்கள், ஓரிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓரிங் கரெக்டாகனா லீக்கேஜ் வரும். ஓரிங் கரெக்டாக போட்டு மாட்டுறோம். இது வந்து கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே வந்து கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டஸ்ட்டாக இருந்தாலும் இந்த கார்பரேட்டர் அடி கப்பில் தான் வந்து தேங்கிடும். ரெண்டு ஸ்க்ரூவும் ஃபுல்லாக டைட் வச்சிடுறோம். பாருங்கள், சோக்கு இதுதான். இப்போ கார்பரேட்டர் வந்து இன்ஜினில் ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சின்ன ஃபில்ட்ரு இது. இந்த ஃபில்ட்ரு அடிச்சிச்சுன்னா கூட ஃபியூல் வந்து இன்ஜின் உள்ளே போகாது, கார்பரேட்டர் உள்ள வந்து சப்ளை ஆகாது. அதனால் இந்த ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், மேலேயும் ஓரிங் வாசர் வரும், கீழே ஓரிங் வாசர் வரும். ஓரிங் வாசர் போட்டு அந்த போல்டு போட்டு டைட் பண்ணுறோம். வந்து 8 mm ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணோம். இந்த ஏர் ஃபில்டரில் கூட டஸ்ட் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏர் ஃபில்டரும் க்ளீன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டருடைய அவுட்ரு கப்பு மாட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ ஃபியூல் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இக்னிஷன் சிஸ்டம். சிஸ்டம்னா கரண்ட்டு ஸ்பார்க் ப்ளக்குக்கு வந்து ஒரு சுற்றுக்கு ஒரு டைமு ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு டைமு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா கார்பன் கட்டிகிட்ருக்கு. அதை வந்து க்ளீன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்பன் கட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதனால் கூட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகணும். பாருங்கள், ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சுற்றி பார்க்க சொல்லவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகினாலே இக்னிஷன் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டிடும் இன்ஜினில். ஸ்பார்க் ப்ளக் வந்து ஃபுல்லாக டைட் வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ஃப்ளக்கு போடுறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் சிஸ்டமாக கரெக்டாக இருக்குது. இக்னிஷன் சிஸ்டம் கரண்ட் சிஸ்டமாக கரெக்டாக இருக்குது.